ஓகே, பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்போ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ரெட் ஷிஃப்ட் அண்ட் கிளவுட் டிரைவ். ஓகேவா? அப்போ ரெட் ஷிஃப்ட்னா என்ன சர்வீஸா இருக்கலாம்? ஆப்வியஸ்லி ஒரு க்ளூ கொடுத்தேன். வேர் ஹவுஸ்னு சொன்னீங்களா? அப்போ டேட்டா வேர் ஹவுஸ். வேர் ஹவுஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஓகே, அப்போ டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ண முடியாதா? அப்போ டேட்டா பேஸோட கலெக்ஷனை தான் நம்ம என்ன பண்றோம்? டேட்டா வேர் ஹவுஸ்ல ஸ்டோர் பண்றோம். அப்போ ரெட் ஷிஃப்ட்ங்கிறது எதுக்கான சர்வீஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு அனலிட்டிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற ஒரு சர்வீஸ். ஓகேவா? ஜஸ்ட் அனலைஸ் பண்றோம். கரெக்டா? ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி. இப்போ என்ன பண்றோம்? விக்கிபீடியால நீங்க நார்மலாவே குரோம்ல போயிட்டு ஜஸ்ட் கோவிட் கேசஸ் இன் இந்தியா, கோவிட் கேசஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டீங்க, கோவிட் கேசஸ் இன் சென்னை அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா, அப்போ சென்னையோடது மட்டும் என்ன ஆகும்? லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகேவா? இப்போ போய் விக்கிபீடியால ஒரு ஆத்தரை பத்தி சர்ச் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஆத்தரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே சர்ச் வரும். பட் ஆனா டேட்டா வேர் ஹவுஸ்ல அப்டேட்ங்கிறது அதிகமா இருக்காது. ஓகேவா? அப்போ டேட்டா பேஸ்ல என்ன சொல்லிருக்கேன்? ஒரு டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான் டேட்டா பேஸ். கரெக்டா? கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான் என்ன அப்படின்னா டேட்டா பேஸ். அப்போ எல்லா டேட்டாவும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை டேட்டா பேஸ்னு சொல்றோம். அப்போ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா பேஸ டேட்டா வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா பேஸ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா வேர் ஹவுஸ். அப்போ டேட்டா வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனோட ஒரு 5 இயர்ஸ்க்கான டேட்டா எல்லாமே எந்த இடத்துல ஸ்டோர் ஆகும்? டேட்டா பேஸ்ல இருக்கும். கரண்டா இருக்கிறது. இப்போ நம்ம யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷனோட டேட்டாவும் எங்க இருக்கும் அப்படின்னா டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகி அது என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா ரன் ஆயிட்டு இருக்கும். இதுவே நீங்க டேட்டா வேர்ஹவுஸ், ரெட் ஷிஃப்ட், நான் சொல்ற மாதிரி நீங்க விக்கிபீடியா சர்ச் இன்ஜின் பாத்தீங்க அப்படின்னா அப்டேட்ங்கிறது கம்மியா இருக்கும். அப்டேட்ங்கிறது எப்படி ஒன்ஸ் கம்மியா இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒன்ஸ் அப்டேட் பண்ணிருப்பாங்க. அப்டேட் பண்ணத திருப்பி எப்போ அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னா, அது 5 இயர்ஸ் கூட ஆகலாம், 1 இயர் கூட ஆகலாம். நம்ம பார்த்த கண்டென்ட் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? நான் கோவிட் கேசஸ் இன் இந்தியான்னு போடுறேன் அப்படின்னா, அந்த இந்தியாவுல கோவிட் கேசஸ் எப்போ நடந்தது? ஒரு 2 மந்த் பேக் முன்னாடி நடந்ததை அப்டேட் பண்ணி வச்சிருக்கலாம். இன்னும் அதை ரெஃப்ரெஷ் பண்ணாமல இருக்கலாம். ஓகேவா? அப்போ நான் எப்போ டேட்டா பேஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு போய் ஸ்டோர் பண்றேனோ, அப்பதான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்டேட் பண்ணுவேன். அப்போ அப்டேட்ங்கிறது டேட்டா வேர்ஹவுஸ்ல அதிகமா நடக்காது. ரேர் தான். பட் டேட்டா பேஸ்ல நம்ம ரெகுலரா டேட்டா பேஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அங்க என்ன நடக்கும் அப்படின்னா அப்டேட்ங்கிறது அதிகமா நடக்கும். அப்போ ரெட் ஷிஃப்ட்டை நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா அனலிட்டிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். அனலிட்டிக்கல் பர்பஸ்க்காக அப்படின்னா இதை நம்ம ஒரு செமி ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இது என்ன அப்படின்னா ஒரு செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா பேஸ் அப்படின்னு பார்த்தோமா? செமி ஸ்ட்ரக்சர்ட், ஸ்ட்ரக்சர்ட், அன்ஸ்ட்ரக்சர்ட், செமி ஸ்ட்ரக்சர்ட். அப்போ ஸ்ட்ரக்சர்டுக்கு டேட்டா பேஸ் பார்த்தோம், அன்ஸ்ட்ரக்சர்டுக்கு S3, நம்மளோட இதுவுமே அன்ஸ்ட்ரக்சர்ட் தான். கரெக்டா? இதுவும் என்ன அப்படின்னா அன்ஸ்ட்ரக்சர்ட், சாரி செமி ஸ்ட்ரக்சர்ட் கிடையாது. இதுவுமே ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட். ஓகேவா? டேட்டா எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்ப நம்ம விக்கிபீடியால எல்லாம் போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்லயா இருக்கு? இமேஜ் இருக்கும், கண்டென்ட் இருக்கும், அது கீழே ஒரு இமேஜ் இருக்கும், அது கீழே ஒரு கண்டென்ட் இருக்கும். கரெக்டா? அப்ப என்ன சொல்லிருப்பாங்க? இந்த இமேஜுக்கு இந்த கண்டென்ட். ஓகேவா? அப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த பாக்ஸ் கீழே கண்டென்ட் இருக்கும். கரெக்டா? அப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம் டேட்டா. அப்போ ரெட் ஷிஃப்ட்ல அந்த டேட்டா எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ இந்த ரெட் ஷிஃப்ட்டை இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ETL அப்படின்னு சொல்லுவாங்க. ETL டூல் அப்படின்னு சொல்லலாம். ETL ஓட ஃபுல் ஃபார்ம் எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்ம், லோட். ஓகேவா? ETL-க்கான ஃபுல் ஃபார்ம் எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்ம், லோட். அந்த டேட்டாவை என்ன பண்றாங்க? எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க, டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க, லோட் பண்றாங்க. அப்ப அதுக்கான மீனிங் அதுதான். அப்போ இந்த ETL டூல் தான் நம்ம பார்க்க போற ரெட் ஷிஃப்ட். நம்ம ஒரு அனலிட்டிக்கலுக்காக நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த ETL டூல் நம்ம கிளவுட்ல யூஸ் பண்ற ஒரு ரெட் ஷிஃப்ட். ஓகேவா? கிளவுட்ல ETLங்கிற ஒரு டூல் ரெட் ஷிஃப்ட்டை யூஸ் பண்றோம். அப்போ ஆன் ப்ரிமைசஸ்ல எல்லாம் என்ன யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய டூல் இருக்கு.
டேப்லியூ எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எல்லாமே ஒரு ETL டூல் தான். கூட டேப்லியூ எல்லாம் படிக்கிறாங்க கரெக்டா? டேப்லியூ வேற டெராடேட்டா, அபினிட்டோ, and then இன்ஃபர்மேட்டிகா, கிளவுட் டெரா. ஓகே, இவ்வளவு டூல் இருக்கு ETL டூல். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேனுவலா நம்ம இப்ப எப்படி நம்ம AWS DevOps படிக்கிறோம் இது மாதிரி இந்த டூல் எல்லாம் தனியா படிப்பாங்க. இப்ப எல்லாம் டேப்லியூ தனியா படிக்கிறாங்க பாத்திருக்கீங்களா? டேப்லியூ தனியா படிப்பாங்க. இன்ஃபர்மேட்டிக்காங்கிற ஒரு டூலை மட்டுமே தனியா படிப்பாங்க. அது எல்லாமே டேட்டா வேர்ஹவுஸ், ஐ மீன் அந்த டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணி கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த டூல் எல்லாமே என்ன பண்ணும், டேட்டா பேஸ்ல இருக்கிற மொத்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர், ஐ மீன் ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல ஒரு யூசருக்கு புரியுற மாதிரி கொடுக்கிறது தான் இந்த ETL டூல் எல்லாம் பண்ற வேலை. அப்போ இதெல்லாம் இந்த செட்டப்லாம் நான் மேனுவலா பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு RDS மெயின்டைன் பண்ணோம், ஒரு டேட்டா பேஸ மெயின்டைன் பண்ணோம். டேட்டா பேஸ்க்கான சர்வரை நம்ம மெயின்டைன் பண்ணோமா? இல்ல, ஜஸ்ட் அந்த ஸ்டெப்ஸை மட்டும் தான் கொடுத்தோம். கரெக்டா? எனக்கு என்ன டேட்டா பேஸ் வேணும், ஐ மீன் அந்த டேட்டா பேஸ்க்கான சர்வர் எந்த இன்ஸ்டன்ட் டைப்ல இருக்கணும், ஐ மீன் ஸ்டோரேஜ் எப்படி இருக்கணும், அப்போ மாஸ்டர் எப்படி இருக்கணும், ரீட் எந்த ரீஜியன்ல இருக்கணும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்டெப்ஸ்ல நம்ம சொல்லிடுறோம். பட் இதுவே நான் மேனுவலா பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கான செட்டப் எல்லாத்தையும் நான் தான் மேனுவலா செட் பண்ணணும். அப்போ இந்த ஃபுல்லா ரூம்ல ஒரு சர்வர் இருக்கா, இந்த சர்வர்ல இருந்து டேட்டா பேஸ்க்கு சர்வருக்கு நான் கனெக்ட் பண்ணணும். அப்போ எனக்கு ஒரு நெட்வொர்க் தேவை, அந்த நெட்வொர்க் முதல்ல கனெக்ட் பண்ணணும். அப்போ இப்போ என்ன பண்றோம், டிஃபால்ட் நெட்வொர்க் இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு நெட் எடுத்து IP மூலமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம முன்னாடி படிச்சிட்டு இருந்த டூல்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிளவுட் வந்ததுக்கு அப்புறம் இதோட வேல்யூ எல்லாமே கம்மி ஆயிடுச்சு. இப்போ டேப்லியூ இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம ரெட் ஷிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல போயிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கொரி கொடுத்துதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை ரன் பண்ண போறோம். அப்போ டேட்டா வேர்ஹவுஸ்ங்கிறது மொத்த டேட்டாவையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு யூசருக்கு ஏத்த மாதிரி அது அனலிட்டிக்கல் பர்பஸ்க்காக நமக்காக கொடுக்குது. ஓகேவா? அப்போ இது ஒரு பிக்சர் மட்டும் காட்டுறேன். ட்ரெடிஷனல் டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நம்மளோட அமேசான் ரெட்ஷிஃப்ட் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ட்ரெடிஷனல்ங்கிறது நார்மலா ஆன் ப்ரிமிசஸ் தான் ட்ரெடிஷனல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ட்ரெடிஷனல் டேட்டா வேர்ஹவுஸோட ஆர்கிடெக்சர். அப்போ டேட்டா வந்து சோர்ஸ், டேட்டா சோர்ஸ் அப்படின்னா என்னன்னா டேட்டா எங்கேருந்து வருது, ஐ மீன் ஆபரேஷனல் டேட்டா பேஸ்ல இருந்து வரலாம், இல்ல எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து வரலாம். இன்டர்னலாவும் நம்மளோட டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணலாம். அப்போ டேட்டா பேஸ்ங்கிறது டேட்டா பேஸ்ல இருந்து மட்டும் தான் நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோமா? வேற எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் பண்றோம்? நம்ம ஒரு டேட்டாவை எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் பண்றீங்க? ஒரு ஃபைலை எங்கெங்க ஸ்டோர் பண்றீங்க இப்படி கேட்டா தெரியுமா? S3ல ஸ்டோர் பண்ணலாமா? DynamoDBல ஸ்டோர் பண்ணலாமா? டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணலாமா? அதெல்லாம் டேட்டா சோர்ஸ். ஓகேவா? அந்த டேட்டா உங்களுக்கு எங்க இருந்து வருதோ அதெல்லாம் டேட்டா சோர்ஸ். அது வந்து எக்ஸ்டர்னலாவும் இருக்கலாம், இல்ல ஆபரேஷனல் டேட்டாபேஸும் இருக்கலாம். அப்போ பாட்டம் டயர் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய சர்வர். அப்போ அதுக்கு ஒரு மிடில் டயர் இருக்கு, OLP சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கொரி கொடுத்து இது எல்லாமே நம்ம மேனுவலா செட் பண்ணணும். ஓகேவா? ஆனா ரெட்ஷிஃப்ட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதோட டிஸ்அட்வான்டேஜ். அப்போ என்ன பண்ணணும், அப்போ டிஃபிகல்ட் டு செட்டப், டெப்ளாய் அண்ட் மேனேஜ். நம்ம அதை வந்து செட் பண்றதுக்கே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃபிகல்ட்டி அதிகமா இருக்கும். ஒன்ஸ் நம்ம மேனுவலா எல்லாத்தையும் நம்மளே பண்ணக்குள்ள அதுக்கான டிஸ்அட்வான்டேஜ்ங்கிறது அதிகமா இருக்கும். கரெக்டா? அப்போ பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்கும், ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் அதிகமா இருக்கும். நம்ம என்ன பண்றோம், நம்ம ஸ்கேல் அப் வேணும்னா ஆட்டோ ஸ்கேலிங் மூலமா வெர்டிகலா நம்மளால ஸ்கேல் அப் பண்ண முடியும். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆட்டோ ஸ்கேலிங்கிற கான்செப்ட் நம்மளுக்கு எதுல கிடையவே கிடையாது அப்படின்னா ஆன் ப்ரிமிசஸ்ல கிடையாது. அப்ப நான் ஒரு விஷயத்த ஸ்கேல் அப் பண்ணணும்னு நினைச்சாலும் என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸ்கேல் அப் பண்ண முடியாது. ஐ மீன் என்னோட சர்வர் எல்லாத்தையும் அகைன் நான் என்ன பண்ணணும், திருப்பி அதுல இருக்கிற ஃபால்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி செட் பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அப்ளிகேஷனே என்ன ஆகும் அப்படின்னா அப் ஆகும். அது வரையும் அதோட டவுன் டைம்ங்கிறது அதிகமா போயிட்டு இருக்கும். சோ நெக்ஸ்ட் இதுதான் நம்மளோட அமேசான் ரெட்ஷிஃப்ட். அப்போ A to Z யாரே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துறா,
ஏடபிள்யூஎஸ்ஏ பண்ணி கொடுத்துறான். ஜஸ்ட் நான் அதை மெயின்டைன் பண்ணா மட்டும் போதும். டேட்டாவை எடுத்துட்டு வந்து மெயின்டைன் பண்ணா மட்டும் போதும். சர்வரை நான் எடுக்க தேவையில்ல. ஐ மீன் டேட்டா சோர்ஸ் மட்டும் நான் எங்க இருக்குன்னு சொல்லி கனெக்ட் பண்ணிட்டா மட்டும் போதும். அப்போ சர்வரை தனக்கு கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஐ மீன் அந்த பாட்டம் சர்வரா இருக்கட்டும், டாப் டயர் சர்வரா இருக்கட்டும், எதையுமே நான் என்ன பண்ணணும்னு கிடையாது அப்படின்னா மெயின்டைன் பண்ணணும்னு கிடையாது. ஓகேவா? அப்போ இதுதான் ரெட்ஷிஃப்டோட ஆர்கிடெக்சர். இப்படிதான் ரெட்ஷிஃப்டோட ஆர்கிடெக்சர் இருக்கும். அந்த ஆர்கிடெக்சரை நான் உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது என்னன்னா சும்மா ஒரு நார்மல் எக்ஸாம்பிள். இப்போ ஐ மீன் டேட்டா வேர்ஹவுஸ்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக. இது தமிழ்நாடு, ஆந்திரா, டெல்லி. ஓகேவா? 3 இடத்துல என்ன இருக்கு? டேட்டா பேஸ்ங்கிறது இருக்கும். ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்த ஹாஸ்பிட்டல்லையும் டேட்டா பேஸா கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? மொத்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா பேஸா கலெக்ட் பண்ணுவாங்க. ஆந்திரால இருக்கிற மொத்த ஹாஸ்பிட்டலையும் எல்லா ஹாஸ்பிட்டலையும் டேட்டா பேஸ்ங்கிறது ஒண்ணு கனெக்ட் ஆகியே இருக்கும். ஓகேவா? எல்லா ஹாஸ்பிட்டலையும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டேட்டா பேஸ்ங்கிறது ஒண்ணு கனெக்ட் பண்ணுவாங்க. சோ எல்லா ஹாஸ்பிட்டலையும் என்ன தமிழ்நாடு, ஆந்திரா, டெல்லி இந்த 3 ஹாஸ்பிட்டல்லையும் டேட்டா பேஸ்ங்கிறது கலெக்ட். அப்போ இந்த டேட்டா பேஸ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்களாம்? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டாவை லோட் பண்ணுவாங்க. இது 3 ஸ்டெப்ஸையுமே நம்ம மேனுவலா பண்ற மாதிரி இருந்தது. இப்போ இது எதையுமே நம்ம மேனுவலா பண்றது இல்ல. இது எல்லாமே நம்மளுக்கு பேக் எண்ட்ல நடக்கிற ப்ராசஸ். அந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ அந்த டேட்டாவை அடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ அந்த டேட்டா வேர்ஹவுஸ்ல லோட் பண்ணணும். ஓகேவா? அப்போ லோட் பண்ண அப்படின்னா அப்போ இது வந்து நம்மளோட பிஎம்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாம் நம்மளோட சிஎம். ஓகேவா? அந்தந்த இது வந்து சிஎம், தமிழ்நாடு சிஎம், ஆந்திரா சிஎம், டெல்லி சிஎம் இப்படி 3 பேர் இருக்காங்க அப்படின்னா 3 பேருமே டேட்டாவை கலெக்ட் பண்ணி யாருக்கிட்ட கொடுக்கணும்? நம்மளோட பிஎம் தான் கொடுக்கணும். ஒரு மோடி கிட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா அவர்கிட்ட கொடுத்தாதான் அவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு ஏத்த மாதிரி ஓகே இந்த தமிழ்நாட்டுல இவ்வளவு கோவிட் கேசஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாரு. ஓகேவா? அவருக்கு என்ன ஐ மீன் அவருக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸா காட்டினா மட்டும் தானே புரியும். போய் நான் ஜஸ்ட் ஒரு டேட்டாவை நம்ம ஒரு கொரி கொடுத்து ரன் பண்ணி இந்த கொரி கொடுத்தாதான் உங்களுக்கு ரன் ஆகும் அப்படின்னு சொன்னா அவரால் கொரி கொடுத்து ரன் பண்ண முடியுமா? அப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கிடைக்கணும். ஓகேவா? ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இன் த சென்ஸ் அப்போ நான் இங்க போயிட்டு ஜஸ்ட் கோவிட் கேசஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது லிஸ்ட் அவுட் ஆகணும். கரெக்டா? அப்போ கன்ஃபார்ம்ட் எவ்வளோ, ஆக்டிவ் எவ்வளோ, ரெக்கவர்ட் எவ்வளோ, டிகேஸ்ட் எவ்வளோ அப்படின்னு எனக்கு ஷோ ஆகணும். இப்படி தெரிஞ்சாதான் என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே இதுல ஒரு 3 லேக் பீப்புளா இல்ல 1 லேக் பீப்புளா அப்படின்னு என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்ல அப்படின்னா நான் ஜஸ்ட் தமிழ்நாட்டுல இருக்கிற லிஸ்ட் எல்லாத்தையும் போய் காட்டி இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா எனக்கு புரியுமா? புரியாது. அப்போ ஒரு யூசர் இன்டர்ஃபேஸா காட்டுறதுதான் இந்த ரெட்ஷிஃப்டோட வேலை. அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் பண்ணதுதான் நம்ம கிட்ட இந்த டூல்ஸ் எல்லாம் பண்ணுச்சு ஃபர்ஸ்ட். இப்போ அதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னா மேனுவலா பண்ணணும். பட் இதை நம்ம எதுவுமே மேனுவலா பண்ண தேவையில்ல. இது எல்லாமே AWS நமக்கு பண்ணி ஜஸ்ட் நான் டேட்டாவை மட்டும் போட்டு காட்டினா மட்டும் போதும். சோ அந்த பிஎம் கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு? அதுக்கேத்த மாதிரி ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாரு. அதுக்கேத்த மாதிரி தான் நம்மளும் என்ன பண்றோம் அப்படின்னா ஓகே இந்த ஆத்தர் வந்து இவ்வளோ இது எழுதியிருக்காரா, போயட்ரி எழுதியிருக்காரா, இப்போ இவ்வளவு ஸ்டோரி எழுதியிருக்காரா அப்படிங்கறது நமக்கு தெரியுது. அப்போ எல்லாமே நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறதுனால மட்டும் தான் தெரியுது. இது எல்லாமே ஒரு அனலிட்டிக்கல் பர்பஸ்க்காக நம்ம கொண்டு வந்ததுதான். சோ அந்த இதுதான் இந்த இன்ஃபர்மேட்டிகா, டெரா டேட்டா, டேட்டா ஸ்டேஜ்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? டேட்டா ஸ்டேஜ் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே ஒரு டேட்டா வேர்ஹவுஸ்க்கான டூல். அந்த டேட்டாவை எப்படி பண்றது அப்படி ஐ மீன் நம்ம எப்படி ஒரு அனலிட்டிக்கல் பர்பஸ்க்காக கொண்டுட்டு வர்றது அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அப்போ ஜஸ்ட் டேட்டாபேஸ் ரெட்ஷிஃப்ட் அதான் என்னன்னா ஆர்டிஎஸ்க்கும் ரெட்ஷிஃப்ட்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட். அப்போ இங்க நம்மளால ஸ்டோரேஜ் லிமிட் எவ்வளவு இருக்கு? டிபி தான். ஆனா இங்க பெட்டாபைட்ஸ். ஓகேவா? அப்போ இது லோக்கலா யூஸ் பண்றது, இது லோக்கலி
எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்கேலபிலிட்டிங்கிறது மாஸ்டர் நோட் அண்ட் ஸ்டோரேஜ் சைஸை பொறுத்து. ஆனா இங்கெல்லாம் நோடுன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல கிளஸ்டர்ஸ் சொல்லிடுவாங்க. ஓகேவா? எல்லாமே சர்வர் தான், பட் அதுக்கான நேம்ங்கிறது டிஃபரெண்டா மாறும். ஓகேவா? அப்போ இது வந்து ரெண்டுமே SQL வந்து சப்போர்ட் பண்ணுது. சோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங், OLTP OLAP அப்படின்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். நம்ம டே டு டே நடக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே OLTP அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அனலிட்டிக்கல் ப்ராசஸிங். ஓகேவா? அப்போ இது அனலிட்டிக்கல், இது டிரான்சாக்ஷன். டெய்லி பேசிஸ்ல நடக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே டேட்டா பேஸ்ல இருக்கும். இது அனலிட்டிக்கல் பர்பஸ்க்காக மட்டும்ங்கிறதுனால இது அனலிட்டிக்கல். சோ இத பத்தின எல்லாமே இது இருக்கு. ஜஸ்ட் என்னன்னு மட்டும் சிமிலர் டிஃபரன்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. டேட்டா பேஸ்னா என்ன, ரெட் ஷிஃப்ட்னா என்ன. அப்ப இதுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குன்னு சொன்னேன், கரெக்டா? அப்ப அந்த ஆர்கிடெக்சரை பார்க்கலாமா? ரெட் ஷிஃப்ட் ஆர்கிடெக்சர் இமேஜஸ்ல இங்க கிளியரா இருக்கு. இதுதான் ரெட் ஷிஃப்டோட ஆர்கிடெக்சர். ஓகேவா? அப்ப என்னென்ன இருக்கு? கிளைண்ட் அப்ளிகேஷன், கிளைண்ட் அப்ளிகேஷன்ல இருந்து டைரக்டா லீடர் நோட். ஓகேவா? அப்போ என்னன்னா எல்லாமே சர்வர் தான், பட் சர்வரை நம்ம டிஃப்ரெண்ட் நேம்ல சொல்றோம். ஓகேவா? ஒண்ணும் இல்ல, இங்க நீங்க நோடுன்னு சொல்லுவீங்க, கிளஸ்டர்னு சொல்லுவீங்க. டெவாப்ஸ்ல போனீங்க அப்படின்னா டாக்கர்ல போயிட்டு கண்டெய்னர்னு சொல்லுவீங்க, குபர்னெட்டிஸ்ல பாடுன்னு சொல்லுவீங்க. ஓகேவா? அப்ப எல்லாமே சர்வர் தான். அந்த சர்வரை நம்ம டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல நம்ம கால் பண்றோம். ஏன்னா இங்க குரூப் ஆஃப் கிளஸ்டர், குரூப் ஆஃப் நோடு, குரூப் ஆஃப் பாடு அப்படின்னு நிறைய நம்மளுக்கு அந்த நேம்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். சோ இங்க நம்ம இந்த என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோடு கிளஸ்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் சர்வர். ஓகேவா? அப்போ கிளைண்ட் அப்ளிகேஷன், கிளைண்ட் அப்ளிகேஷன்ல இருந்து எனக்கு டைரக்டா எங்க போகுது? லீடர் நோடு போகுது. அப்போ லீடர் நோடுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சர்வர். அப்போ இந்த சர்வர் லீடர் நோடு என்ன பண்ணும் அப்படின்னா ஒர்க் பண்ணாது. இந்த லீடர் நோடோட வேலை யாருக்கிட்ட டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை புல் பண்றதுதான் லீடர் நோடோட வேலை. ஓகேவா? லீடர் நோடோட வேலையே என்ன அப்படின்னா டேட்டா யாருக்கிட்ட இருக்கோ அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேட்டா சோர்ஸ், டேட்டா லேக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐ மீன் S3ல டேட்டா இருந்தாலும், RDSல டேட்டா இருந்தாலும், டைனமோடிபில டேட்டா இருந்தாலும், எந்த டேட்டாவை வேணாலும் புல் பண்றது இந்த லீடர் நோடோட வேலை. அப்ப இந்த லீடர் நோடு என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிற கம்ப்யூட் நோடுக்கு அந்த ஒர்க் அசைன் பண்ணும். ஓகேவா? அந்த ஒர்க்க இந்த கம்ப்யூட் நோடுக்கு அசைன் பண்ணும். அந்த கம்ப்யூட் நோடு என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற நோடு ஸ்லைஸ்க்கு அந்த ஒர்க் அசைன் பண்ணும். ஓகேவா? அப்போ இங்க ஒர்க் பண்ண போறது லீடர் நோடு கிடையாது. இப்போ நான் ஒரு கொரி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கொரிய வந்து லீடர் நோடு வாங்கும், ஆனா லீடர் நோடு ஒர்க் பண்ணாது. இப்போ நான் ஒரு கொரி கொடுக்குறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர், யூசரோட செலக்ட் பண்ணு, ஐ மீன் யூஸ் ஆத்தர்ஸ் அப்படின்னு நான் யூசருக்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சு நான் ஒரு கொரியை ரன் பண்ணேன் அப்படின்னா அந்த கொரியை இந்த லீடர் நோடு வாங்கவே தவிர ஆனா இது ஒர்க் பண்ணாது. அப்போ யார் ஒர்க் பண்ணுவா? லீடர் நோடுக்கு கீழே இருக்கிற கம்ப்யூட் நோடு தான் ஒர்க் பண்ணும். அப்ப அந்த கம்ப்யூட் நோடு அந்த கொரியை வாங்கி ஒர்க் பண்ணி ரன் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா திருப்பி லீடர் நோடு கிட்டே கொடுக்கும். லீடர் நோடு தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்ளை பண்ணும். ஓகேவா? இப்படிதான். சோ இது only order மட்டும் ரிசீவ் பண்ண எக்ஸிக்யூட் பண்ணாத ஒண்ணும். யார் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டா? லீடர் நோட். லீடர் நோடு ரிசீவ் மட்டும் ஆர்டர் பண்ணும். ஆமா, டேட்டாவை புல் பண்ணி எடுக்கிறதா லீடர் நோடோட வேலையே. ஓகே. டேட்டாவை மொத்த டேட்டாவையும் பண்ணும். எஸ், மொத்த டேட்டாவும் புல் பண்றது லீடர் நோடோட வேலை. அந்த டேட்டா எங்க இருந்தாலும் லீடர் நோடு தான் என்ன பண்ணும் அப்படின்னா புல் பண்ணி எடுக்கும். ஓகேவா? புல் பண்ணி எடுத்து இதுக்கு கீழே கம்ப்யூட் நோட் அப்படிங்கிறது அசைன் ஆகும். அப்போ இது ஏன் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க? இங்க என்ன சொல்லிருக்காங்க? டேட்டா வேர்ஹவுஸ் கிளஸ்டர்ஸ். அப்போ கிளஸ்டர்ஸ்னா நம்ம என்ன பார்த்தோம்? குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தோமா? அப்போ இங்கேயும் அதே தான். அப்போ இங்க எவ்வளவு சர்வர்ஸ் கனெக்ட் ஆகுது, அதனாலதான் இதை கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கம்ப்யூட் நோடே 3 இருக்கு. அந்த கம்ப்யூட் நோடுக்கு கீழே இவ்வளவு நோடு ஸ்லைசஸ் இருக்கு. ஓகேவா? கம்ப்யூட் நோடு என்கிட்ட 3. ஏன்னா மொத்த டேட்டாவையும் இது என்ன பண்ண போகுது அப்படின்னா அனலிட்டிக்கல் பண்ண போகுது. அப்போ டேட்டா பேஸ்க்கே நம்ம அவ்வளோ சர்வரை கனெக்ட் பண்ணக்குள்ள அப்போ டேட்டா வேர்ஹவுஸ்க்கு அப்போ அவ்வளோ டேட்டாவை அதை ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா அதோட சர்வரோட கெப்பாசிட்டிங்கிறது அதிகமா தான் இருக்கணும். சோ அதுக்காக தான் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா லீடர் நோட் கம்ப்யூட் நோட் இந்த சென்ஸ்ல தான் இது என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகும். இது என்ன JDBC ODBC அப்படின்னா இது ஒரு டிரைவ் மாதிரி, கனெக்டர் மாதிரி. ஓகேவா?
இப்போ நம்ம கிளைண்டோட அப்ளிகேஷன் ஜாவா பேஸ் அப்ளிகேஷனா இருந்துச்சு அப்படின்னா இது JDBCங்கிற ஒரு கனெக்டரோட கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஜாவா டேட்டாபேஸ் இல்ல இது ஆரக்கிள் இல்ல, இது அதர்ஸ். இது வந்து ஜாவா, இது ஜாவாக்கு மட்டும் இது வந்து அதர்ஸ். ஆரக்கிளா இருக்கட்டும், வேற எதை வேணாலும் இருக்கலாம், அது கனெக்ட் ஆகுறது இந்த ODBC. இது ஜாவாக்கு மட்டும், இது ஒரு கனெக்டர் மாதிரி. ஏன்னா கிளைண்ட் கிட்டே இருந்து அந்த நம்ம தான் கிளைண்ட், கரெக்டா? அப்ப நம்ம கிளைண்ட் நான் கொரி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கொரி வந்து அது ஜாவா பேஸ் அப்ளிகேஷனா இருந்தா இந்த கனெக்டரோட கனெக்ட் ஆகி அந்த லீடர் நோடுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். இல்ல அப்படின்னா இதோட கனெக்ட் ஆகும். ஓகேவா? லீடர் நோடு ஒர்க் பண்ணாது, ஒர்க்க புல் பண்ணும், புல் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட் நோடுக்கு புஷ் பண்ணும். ஓகேவா? இந்த கான்செப்ட், இதே மாதிரி கான்செப்ட் தான் நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். ஓகேவா? இதே மாதிரி கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய கேசஸ்ல பார்ப்போம். மாஸ்டர் ஸ்லேவ் அப்படின்னு பாப்பீங்க. நம்ம என்ன பண்ணோம் ஒரு RDSல என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? மாஸ்டர் மாஸ்டர் டவுனா இருந்துச்சு அப்படின்னா ஸ்லேவ். அப்ப மாஸ்டர்ல என்ன இருக்கும், ஸ்லேவ்ல என்ன இருக்கும்? மாஸ்டர்ல ரீட் அண்ட் ரைட் இருக்கும், ஸ்லேவ்ல ரீடு மட்டும் தான் இருக்கும், ரைட் இருக்காது. கரெக்டா? சோ அதே மாதிரி கான்செப்ட் தான், எல்லாமே கான்செப்ட் அப்படிதான். நம்ம இப்ப பாக்குறது எல்லாமே சும்மா நார்மலா பாக்குறோம். ஓகேவா? ரியல் டைம்ல நமக்கு சர்வர்லாம் ஒரே ஒரு சர்வர்லாம் எந்த சினாரியோலயுமே இருக்காது. ஓகேவா? ரியல் டைம் சினாரியோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்ளிகேஷனே யூஸ் பண்றோம், ஐ மீன் ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஸ்விக்கின்னு ஒரு ஆப் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்விக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்விக்கிங்கிற ஒரு சர்வர்ல என்னென்ன டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன், ஐ மீன் என்னென்ன சர்வர்லாம் கனெக்ட் ஆகலாம்? ஓகே, நீங்க ஸ்விக்கி ஓபன் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் என்னவா இருக்கு? ஹோம் பேஜ். என்னென்ன ஃபுட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு இருக்கா? அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லனா சர்ச் அப்ளிகேஷன். இது ஒரு சர்வர்ல ரன் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? ஆர்டர் பண்றோம், அது ஒரு ஆப்ல ரன் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? பேமெண்ட் பண்றோம். பேமெண்ட் பண்றதுங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டி, கூகுள் பே எதுவோ அதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேமெண்ட் அப்ளிகேஷனை கொடுக்குறோம். கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? அந்த ஃபுட்டோட ட்ராக்கிங் பாக்குறோம். கரெக்டா? அப்போ அது என்ன ஆகுது, நம்மளோட கூகுள் இதோட கனெக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ட்ராக் ஆகுது. அப்போ இவ்வளவு இதுல இருக்கு அந்த ஸ்விக்கிங்கிற ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள நம்ம இவ்வளவு அப்ளிகேஷனா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சர்ச்ங்கிற ஒரு ஆப்ல நம்ம என்ன பண்றோம்? நியர்பை எந்த ஹோட்டல் இருக்கு, நியர்பை எந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஐ மீன் என்னென்ன ஃபுட் எல்லாம் இப்போ இருக்கு, கரண்டா இருக்கு, என்னென்ன ஃபுட் இருக்குன்னு நம்ம சர்ச் பண்றோம். கரெக்டா? அப்போ இந்த சர்ச் பண்ணக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா டிராபிக்ங்கிறது அதிகமாகும். இந்த சர்ச் பண்ணக்குள்ள டிராபிக்ங்கிறது அதிகமாகும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஃபுட்டை பார்ப்போம், எல்லாருமே ஃபுட்டை பார்ப்போம், சும்மா பசிக்குதுனாலே சும்மா ஸ்விக்கி எடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆனா மேக்சிமம் என்ன பண்ண மாட்டோம்? ஆர்டர் பண்ண மாட்டோம். ஆர்டர் வரையும் போவோம், ஆனா என்ன பண்ண மாட்டோம்? பேமெண்ட் டெலிவரி சார்ஜ் அப்படின்னு சொல்லி நம்ம 200க்கு போடுற ஃபுட்டு அது 350ல வந்து நிக்கும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? வேணாமே வேணான்ட்டு திருப்பி வெளில வந்துருவோமா? அப்ப என்ன பண்ணுவோம்? இது வரையுமே போவோம். இது வரையுமே போறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு டிராபிக்ங்கிறது அதிகமா இருக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு சர்வர்ல எல்லாம் மெயின்டைன் ஆகுமா அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? அதுக்குதான் உங்களுக்கு டாக்கர்ங்கிற ஒரு டூல் வரும். டாக்கர்னு ஒரு டூல் படிப்பீங்க. அப்போ டாக்கர்லயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. டாக்கர் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததுனால குபர்னெட்ஸ் அப்படிங்கிற ஒரு டூல் வந்துச்சு. ஓகேவா? அப்போ டாக்கர் வந்துச்சு. டாக்கர்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததுனால, ஏன்னா அவ்வளவு டிராபிக்கை நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்விக்கிக்குள்ளதான் இத்தனை இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சர்ச் இருக்கு, ஆர்டர் இருக்கு, பேமெண்ட் இருக்கு, ட்ராக்கிங் இருக்கு.
பேமெண்ட்டுக்கு அதிகமான ரெக்வஸ்ட் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம தான் சொல்றோம்ல, பேமெண்ட் வரையும் போவோம், டெலிவரி சார்ஜ் அதிகமா இருந்தா பேக் வந்துடும். நம்ம சும்மாவே சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஆர்டர் வரையும் ஆட் டு கார்டு கொடுப்போம், பேமெண்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? அதனால பேமெண்ட்ங்கிறதும் தேர்ட் பார்ட்டியோட நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு இதுதான். ஓகேவா? தேர்ட் பார்ட்டியோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு இதுதான். சோ அதனால ரெக்வஸ்ட்ங்கிறது அங்க கம்மியா இருக்கும், ட்ராக்கிங்கும் நம்மளுக்கு கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அது ஆல்ரெடியே வேற ஒருத்தவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம அதை தான் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா? சோ இவ்வளவு இருக்கு. இது எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணணும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் டேட்டா பேஸ் வேணும், ரெட் ஷிஃப்ட் வேணும். ஓகேவா? எக்ஸெட்ரா. இப்போ நான் ஸ்விக்கியோட ரேட்டிங் ரிவ்யூ பார்க்கணும், ரேட்டிங்ஸ பார்க்கணும் அப்படின்னாலே அதை ஃபுல்லா ஹேண்டில் பண்றதுக்கு அவன் என்ன பண்ணிருப்பான், டேட்டா வேர் ஹவுஸ்ல போட்டு ஃபுல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பான். கரெக்டா? சோ இவ்வளவு இருக்கு. அப்போ நம்மளுக்கு சர்வருங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சினாரியோல நேம் சேஞ்ச் ஆகும். நார்மலா சர்வர்னு சொல்லுவோம். ஒரு சர்வர் யூஸ் பண்ணீங்கன்னா சர்வர்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் 2, 3க்கு போனீங்க அப்படின்னா நோடுன்னு சொல்லுவீங்க. இதுவே ஒரு 10 போனீங்க அப்படின்னா கிளஸ்டர்னு சொல்லுவீங்க. அதுவே 10க்கு மேல போனீங்கன்னா கண்டெய்னர்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா பாட்ன்னு சொல்லுவீங்க. அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் நேம்ல அது பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் நீங்க கியூபர்நெட்ஸ் வரக்குள்ள இத பத்தின டீடைலா பாப்பீங்க. ஓகேவா? இந்த கிளாஸ்ல ஃபுல்லா என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாப்பீங்க. இப்போ கிளியரா? ரெட் ஷிஃப்ட்னா என்னன்னு புரியுதா? ஒரு ரெட் ஷிஃப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? சர்வீசஸ்ல நம்மளுக்கு அனலிட்டிக்ஸ்ல ரெட் ஷிஃப்ட் இங்க இருக்கு. ஃபாஸ்ட், சிம்பிள், காஸ்ட் எஃபெக்டிவ் டேட்டா வேர்ஹவுசிங். அப்ப என்னென்ன இருக்கு? ஃபாஸ்ட் ஃபுல்லி மேனேஜ்டு பெட்டாபைட் ஸ்கேல் கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸ். அதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் இந்த டேட்டா வேர்ஹவுஸ். அப்போ இந்த ஃப்ரீ டயர்ல நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரெட் ஷிஃப்ட சர்வர்லெஸ் இல்லாம கொடுத்திருக்காங்க. சர்வர்லெஸ் இல்லாம ஃப்ரீ டயர்ல நம்ம கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ட்ரை ரெட் ஷிஃப்ட் சர்வர்லெஸ். நம்மளுக்கு என்ன இருக்காது அப்படின்னா, இவங்க கொடுக்குற டிஃபால்ட் செட்டிங்கோட போய் ஜஸ்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ நம்ம இப்ப பண்ண தேவையில்ல. நான் உங்களுக்கு சர்வரோடய கிரியேட் பண்றேன். போயிட்டு இதுல கிளஸ்டர்ஸ், நம்ம இதுல கிரியேட் பண்றதே கிளஸ்டர்ஸ் தான் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு கொடுத்து இந்த கிளஸ்டர்ஸ்க்கு ஒரு நேம். ஓகேவா? அப்போ ஆல்ரெடி அது ஒரு நேம் இருக்கு, இல்லைன்னா கூட நீங்க எடுத்து விட்டுக்கலாம். another one, choose the size of cluster. அந்த அந்த கிளஸ்டரோட சைஸ் எவ்வளவு பெருசு இருக்கலாம். ஐ மீன் நோட டைப், இன்ஸ்டன்ட் டைப் கொடுக்குறோம்ல, T2.micro. அதை வச்சுதான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் ஆகும். நம்மளோட ரேம், ஆர்கிடெக்சர், நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ், நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்குமா? அப்போ நம்மளுக்கு 3 இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் RA3 அப்படின்னு ஒண்ணு இருக்கு, செகண்ட் ஒன் DC2ன்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு வந்து DS2 அப்படின்னு ஒண்ணு இருக்கும். RA3, DC2, DS2. DS2 எடுத்துட்டாங்க, அது ஃபர்ஸ்ட் இருந்த கான்செப்ட். ஓகேவா? அப்போ RA3ங்கிறது போத் DC2வும் DS2வும் சேர்ந்து இருக்கும். DC2ங்கிறது டென்ஸ் கம்ப்யூட். DS2ங்கிறது டென்ஸ் ஸ்டோரேஜ். dense compute, another one dense storage. ஓகேவா? அப்போ compute storage அப்படின்னா என்ன? நம்ம யூஸ் பண்ற அப்ளிகேஷன், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், FB இருக்கட்டும், இந்த அப்ளிகேஷன்லாம் ஸ்டோரேஜ் பேஸ்ட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்லாம் கம்ப்யூட் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு எதனா சொல்லுவீங்க. கம்ப்யூட்ங்கிறது பெர்ஃபார்மன்ஸ். கேமிங் அப்ளிகேஷன்லாம் என்ன சொல்லலாம்? பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகும். கேமிங், நம்மளோட ஜிபே,
எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா மட்டும் தான் அது நல்லா ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். ஸ்டோரேஜ் அப்படின்னா FB, வாட்ஸ்அப், இன்ஸ்டா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் ரிலவெண்டான அப்ளிகேஷன். அப்போ RA3ங்கிறது போத் ரெண்டுமே இருக்கும். நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும், சேம் டைம் ஸ்டோரேஜும் இருக்கும். ஆனா இந்த DS2 இப்போதைக்கு இதுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போதைக்கு நம்ம எதுவுமே ஸ்டோரேஜ் ரிலவெண்டான அப்ளிகேஷனே நம்ம யூஸ் பண்றது இல்ல. கரெக்டா? நம்ம எது எடுத்தாலும் அந்த அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஆகுது, ஒர்க் ஆகுது. அந்த சேம் டைம் ரெண்டுமே பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு, ஸ்டோரேஜும் இருக்கு. இப்போ நம்ம வாட்ஸ்அப்லயே பேமெண்ட் அது எல்லாமே நம்மளால ஆட் பண்ண முடியும். கரெக்டா? சோ இது வந்து போத். அப்போ நான் ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணனா கூட எனக்கு ரேட்ங்கிறது பாருங்க, இப்போ எனக்கு எத்தனை நோடு கிரியேட் ஆகும்? 2 நோடு கிரியேட் ஆகும், 2 சர்வர் கிரியேட் ஆகும். அப்போ அதோட அமௌண்ட் மட்டும் எஸ்டிமேட் பண்ணலாமா? எவ்வளவு வருது? இவ்வளவு வரும். வச்சிருந்தானே அப்படின்னா 1 மந்த் தாண்டி. சோ அதனால RA3ல நம்ம எடுக்க தேவையில்ல. சோ DC2 எடுத்துக்கிறேன். DC2 எடுத்தனா அதே ரேஞ்ச் தான், பட் ஒரு டைப் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அப்போ எனக்கு RA3 எடுத்தனா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஸ்டோரேஜ் இருக்கும். DC2 எடுத்தனா ஒன்லி பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான். சோ இது எடுத்துக்கிறேன். அப்போ இதுக்கான அமௌண்ட் எவ்வளவு வரலாம்? $38,000 வரும். ஓகேவா? அதனால உடனே ஒர்க் அவுட் பண்ணிட்டு டெலிட் பண்ணி விட்டுருங்க. சோ DC2 லார்ஜ் எடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சாம்பிள் டேட்டா அப்படின்னா ஆல்ரெடி இவங்கிட்டே ஒரு டேட்டா இருக்கான், டிக்கெட் அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவே லோட் பண்ணி அனலிட்டிக்கல் பர்பஸ்க்காக பாக்குறீங்களான்னு கேக்குறாங்க. ஏன்னா நம்ம கிட்ட நம்ம டேட்டாவை அப்லோட் பண்ணிக்கலாம். அனதர் ஒன், நம்மளுக்கு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆகும். அந்த டேட்டா பேஸ்க்கான யூசர் நேம் AWS யூசர், அப்போ பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். admin 123 பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அட்மினோட யூசர் நேம் கொடுத்துட்டு கிளஸ்டர் பெர்மிஷன்ல நமக்கு ரோல்ஸ் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. ஏ ரோல்ஸ் ஓகே. வேற வேற என்னவா இருக்கலாம்? ரோல்ஸோட கான்செப்ட் என்ன? சர்வீஸ் டு சர்வீஸ் கம்யூனிகேஷன் தான் ரோலோட கான்செப்டே. அப்போ ரெட்ஷிஃப்ட்ல டேட்டா இருக்க போறது இல்ல. கரெக்டா? ரெட்ஷிஃப்ட்ல டேட்டா இருக்க போறது இல்ல. அப்போ டேட்டா எங்க வேணாலும் இருக்கலாம். சொன்னேனா S3லயும் இருக்கலாம், உங்களோட கிளாஸ் எதுல வேணாலும் இருக்கலாம், டேட்டாபேஸ்ல இருக்கலாம், டைனாமோடிபில இருக்கலாம். அப்போ அந்த சர்வீஸ்ல இருந்து நான் ரெட்ஷிஃப்ட்க்கு டேட்டாவை புல் பண்ணேன் அப்படின்னா அப்ப அந்த சர்வீஸோட பெர்மிஷன் தேவையில்ல. சோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா S3ல போயிட்டு 2 டேட்டாவை நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிக்கலாமா? enable log access நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 டேட்டா அப்லோட் பண்றேன். அப்லோட்ஸ் ஆட் ஃபைல்ல all user another one venue pipe அப்படின்னு 2 டேட்டா. சோ அப்லோட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ACL பெர்மிஷன் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. இப்போ அந்த டேட்டாவை நான் ஓபன் பண்றேன்.
இதுதான் இந்த ரெண்டு டேட்டா. ஆல் யூசர்ல இருக்கிற டேட்டா இது. வேன்யூ பைப்ல இருக்கிற டேட்டா இவ்வளோ. வேன்யூ பைப்ல கூட கொஞ்சம் தான் டேட்டா இருக்கும். எவ்வளவு இருக்கும்? ஒரு 309 தான் டேட்டா இருக்கு. ஆனா ஆல் யூசர்ல எவ்வளவு இருக்கும்? அது போயிட்டே இருக்கும். 10,000 ஐ மீன் 5,000 கிட்ட இருக்கு டேட்டாஸ். ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு ரியல் டைம்ல இருந்த டேட்டாவை தான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது. ஓகேவா? இத மாதிரி இந்த டேட்டாவை காட்டினா உங்களுக்கு புரியுமா? இந்த இதுல வந்து என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஒரு யூசரோட இன்ஃபர்மேஷன் தான். யூசர் நேமோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, அண்ட் தென் அவங்களோட ஸ்ட்ரீட் அட்ரஸ் எல்லாமே இருக்கும். கலந்து இருக்கும். கரெக்டா? சோ இது ஒரு யூசரோட இன்ஃபர்மேஷன், இது வேன்யூவோட இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்போ இந்த டேட்டாவை எனக்கு இப்படி காட்டினா புரியாது. ஆனா இது ஒரு டேபிள் போட்டு டேபிள்குள்ள அந்த டேட்டாவை ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல அசைன் பண்ணா நம்மளுக்கு புரியும்ல. அப்படி பார்த்தா புரியும்ல. சோ அததான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ரெட்ஷிஃப்ட் நமக்காக பண்ண போகுது. ரெட்ஷிஃப்ட் இந்த டேட்டாவை டேட்டாபேஸ்ல இருக்கிற டேட்டா மொத்த டேட்டாவையும் எடுத்து நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா இதே மாதிரிதான் டேட்டாபேஸ் ரன் ஆகும். கரெக்டா? நம்ம தான் என்ன பண்றோம்? ஒரு கொரி கொடுத்து எடுத்துக்கிறோம். நமக்கு என்ன கொரி வேணுமோ அந்த கொரி கொடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா யூஸ் டேட்டாபேஸ், கிரியேட் டேட்டாபேஸ், ஷோ டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா அது எனக்கு ஷோ ஆகுது, கிரியேட் ஆகுது, அந்த டேட்டாபேஸ்க்குள்ள ஸ்விட்ச் ஆகுது. இந்த மாதிரி சினாரியோ இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு டேபிள்குள்ள போயிட்டு டேபிள்லயே நான் கொரி எடுத்து ரன் பண்ணனாலும் எனக்கு காட்டணும். சோ இந்த ஒர்க்கை தான் இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா ரெட்ஷிஃப்ட் பண்ண போகுது. சோ S3ல பக்கெட் கிரியேட் பண்ணி பக்கெட்குள்ள இந்த இதை போட்டாச்சு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரோல் கிரியேட் பண்ணணும். கேம்ல போயிட்டு ஒரு ரோல் கிரியேட் பண்ணலாமா? யாருக்கு யாரோட பெர்மிஷன் வேணும்? ரெட்ஷிஃப்ட்க்கு S3 பெர்மிஷன் வேணும். சோ கிரியேட் ரோல்ல ரெட்ஷிஃப்ட் சாரி இங்க கஸ்டமைசபிள் கொடுத்தா மட்டும்தான் ரெட்ஷிஃப்டோட எல்லா என்னென்ன சர்வீஸ் அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கறத காட்டும். நீங்க ரெட்ஷிஃப்ட் 1 மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ரெட்ஷிஃப்ட்க்கு ரெட்ஷிஃப்ட் பெர்மிஷன் மட்டும் தான் கிடைக்கும். சோ S3 ஓட ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்டு redshift to S3 அப்படின்னு ரோல் கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரோல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரோலை நம்ம இங்க அட்டாச் பண்ணலாம். அப்ப அதுக்கு ஜஸ்ட் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். One, two, three. So அசோசியேட் ரோல்ல நம்மளோட ரெட்ஷிஃப்ட் டு S3 கொடுத்தாச்சு. இதெல்லாம் வந்து டிஃபால்ட் விபிசி அது எல்லாமே இருக்கட்டும். கிரியேட் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு கிளஸ்டர்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஒரு ரெண்டு இந்த கிளஸ்டர் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தா கிரியேட் ஆகட்டும். அது கிரியேட் ஆகட்டும். அப்ப நம்ம கிட்ட இங்கேயே கொரி எடிட்டர் இருக்கு. அப்போ டேட்டாபேஸ் என்ன பண்ணுவோம்? ஒரு சர்வர்ல ரன் பண்ணுவோம். கரெக்டா? சர்வர்ல ரன் பண்ணுவோம். அரோராவுக்கு தான் சர்வருக்கு தேவை கிடையாது. கொரி எடிட்டர் வச்சு ரன் பண்ணிக்கலாம். அப்போ ரெட்ஷிஃப்ட்க்கு இங்கே நம்மளுக்கு ரெண்டு கொரி எடிட்டர் இருக்கு. ஒன்னு வெர்ஷன் 2, ஒன்னு வெர்ஷன். நார்மலா ஒரு கொரி எடிட்டர். ஓகேவா? இது ஒரு கொரி எடிட்டர். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்த சினாரியோல இருந்த கொரி எடிட்டர். இப்போ இந்த கொரி எடிட்டர் கொஞ்சம் யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கும். அண்ட் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் இதுதான். ஓகேவா? ஓகே.
அப்ப நான் என்ன பண்றேன், இத டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ண போறேன். ஓகேவா? நம்ம டேட்டாபேஸோட காம்போனன்ட்ஸ் என்ன பார்த்தோம்? டேட்டாபேஸ், ஸ்கீமாஸ், டேபிள், ரோஸ் அண்ட் காலம்ஸ். அப்போ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, கனெக்ட் டு டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ கனெக்ட் பண்ணலாம். கிளஸ்டர்ஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு, கிரியேட் ஆகட்டும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டேட்டாபேஸ கனெக்ட் பண்ணக்குள்ள நம்மளுக்கு என்ன ஆயிடும், ஸ்கீமாஸ் கிரியேட் ஆயிடும். அப்போ இங்க ஸ்கீமாஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஓகேவா? அந்த ஸ்கீமாஸ்க்குள்ள தான் நம்மளோட டேபிள ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? கிரியேட் டேபிள் அப்படின்னு ஒரு query கொடுத்து டேபிள கிரியேட் பண்ணி அந்த டேபிள்க்குள்ள நம்மளோட கண்டென்ட் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணணும். சோ இந்த ஸ்டெப்ஸ் நம்ம பண்ண போறோம். பண்ணலாம். அப்போ இது கிரியேட்டிங் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கா? கிரியேட்டிங்லயே இருக்கட்டும். இங்க ப்ராப்பர்ட்டிஸ்ல நீங்க ஐஐஎம் ரோல உள்ள அட்டாச் பண்ணலனாலும் இங்க அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணல அப்படின்னா இங்க அட்டாச் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அப்போ நமக்கு ஒரு டேட்டாபேஸ் ஒன்னு கிரியேட் ஆயிருக்கும். எந்த நேம்ல? டெவ்ங்கிற ஒரு நேம்ல ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருக்கும். அந்த நேம் டெவ். அந்த அட்மினோட யூசர் நேம் AWS யூசர். அகைன் query editorல connect to database. அப்போ டேட்டாபேஸோட நேம் என்ன? டெவ். டேட்டாபேஸோட யூசர் நேம் டேட்டாபேஸ கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட். கிரியேட்டிங்ல இருக்கா இது? நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டைரக்டா இங்க கனெக்ட் பண்ணுவீங்க. இங்க கனெக்ட் ஆச்சுனாலே இது இங்க கனெக்ட் ஆயிடும். ஓகேவா? ரைட். கிரியேட் ஆகுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ரிசர்வ்டு நோட்ஸ் அப்படின்னா என்ன? தேவையான சர்வரை தேவையான நோட்ஸ முன்னாடியே நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது. அப்போ ஐ மீன் ரிசர்வ், டெடிகேட்டட், ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் அப்படிலாம் பார்த்திருப்போம். கரெக்டா? ரிசர்வ்டுனா நம்மளுக்கு முன்னாடியே வேணும் அப்படிங்கறத ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். டெடிகேட்டட்னா பிரைவேட்டா நம்மளே வாங்கி வச்சுக்கிறது. ஓகேவா? ஆன் ஸ்பாட் அப்படின்னா ஓகே. சரி, ஓகே. இது கிரியேட் ஆகட்டும். அதுக்குள்ள நான் உங்களுக்கு queries எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். இந்த டேபிள் இந்த யூசர்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் இந்த டேபிளே நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது. ஓகேவா? நீங்க ஜஸ்ட் நான் என்ன சொல்லேன், W3 ஸ்கூல்ல போனாலே ஒரு டேபிளை எப்படி கிரியேட் பண்ணணுங்கிற ஒரு ஆர்டர் அவன் கொடுத்திருப்பான். ஓகேவா? கிரியேட் டேபிள், அந்த டேபிள் யார் டேபிளோட நேம் கொடுத்துட்டு அப்போ நமக்கு என்னென்ன வேணுமோ அதை தான் இங்க ஆட் பண்ணிருக்கேன். ஓகேவா? அப்போ யூசரோட ஐடி, யூசரோட நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சிட்டி, ஸ்டேட், போன் நம்பர், அப்போ இதெல்லாம் பூலியன், இது எல்லாமே நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணது. ஓகேவா? இந்த யூசரோட கண்டென்ட்க்கு ஏத்த மாதிரி இந்த கொரிஸ அப்போ இதுவே நாங்க அங்க இருந்து எடுக்கல. W3 ஸ்கூல்ல இருந்து இவ்வளவு கண்டென்ட் எல்லாம் வச்சு எடுக்கல. கரெக்டா? எங்களுக்கு ஏத்த மாதிரி இது ஆல்டர் பண்ணிக்கிட்டதுதான். அப்போ இது வரையும் தான் அங்க கண்டென்ட் இருக்கும் அப்படின்னா இதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான சிட்டி, ஸ்டேட், இமெயில் அப்படிங்கறத நாங்க ஆல்டர் பண்ணி போட்டுக்கிட்டதுதான். அப்போ உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் இதோ இந்த வேலைலாம் நம்மளோட ஒர்க் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சினாரியோ. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வென்யூ கிரியேட் பண்றதுக்கான ஒரு டேபிள். வென்யூ ஐடி, நேம், சிட்டி, ஸ்டேட், சீட், இவ்வளவுதான். அப்போ இந்த டேபிளை கிரியேட் பண்ணிட்டு டேபிளுக்கு அப்புறம் டேபிள் தான் கிரியேட் பண்ணிருக்கோம்.
ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கீமாஸ் கிரியேட் ஆயிடும். ஸ்கீமாஸ்க்குள்ள டேபிள் மட்டும் தான் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். டேபிளுக்குள்ள நம்மளோட டேட்டாவை இன்னுமே ஆட் பண்ணல. டேட்டா S3ல தான் இருக்கு. அப்போ நீங்க எப்படி ஆட் பண்ணுவீங்க? இன்சர்ட் இன்டு அப்படின்னு கொடுத்து ஆட் பண்ணுவீங்களா? அப்போ அந்த ஆட் பண்றது இப்படிதான் ஆட் பண்ணுவீங்க. நம்மளுக்கு இன்சர்ட் இன்டுனா டேட்டாவை இங்க கொடுத்துருவோம். டேட்டா பேஸ்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டேபிள் கிரியேட் பண்ணி டேட்டா இதுதான் அப்ப இன்சர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா டேட்டா இங்க எங்க இருக்கு? S3ல இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா காப்பி யூசர்ஸ் ஃப்ரம், அப்போ டேட்டா வந்து S3ல இருக்கு, அங்க இருந்து காப்பி பண்ணிக்கோ யூசரோட டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கெட்டோட நேம். நெக்ஸ்ட் கிரெடென்ஷியல்ல என்ன கொடுக்கணும்? ரோல். ஏன்னா என்ன கொடுத்திருக்கோம்? ரெட்ஷிஃப்ட்டுக்கு S3யோட ஃபுல் ஆக்சஸ் கொடுத்திருக்கோமா? சோ அதுக்காக ரோல். அப்போ எந்த ரீஜன்ல நம்மளுக்கு வேணும், ஐ மீன் S3 பக்கெட்டை எந்த ரீஜன்ல கிரியேட் பண்ணிருக்கோமோ அந்த ரீஜியனோட இதை கொடுத்துக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு நம்ம இத காப்பி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா காப்பி ஆயிடும், இன்சர்ட் ஆயிடும். அப்போ நமக்கு ஏத்த மாதிரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர், செலக்ட் சிட்டி ஃப்ரம் யூசர் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணிக்க வேண்டியதான். அகைன் என்ன பண்ற, ஒரு எடிட்டர்ல கனெக்ட் பண்ணலாம். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சா? என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ற, டேபிள் கிரியேட் பண்ண போறோம். அப்போ டேபிள் கிரியேட் பண்றதுக்கு நம்ம கிட்ட கொரிஸ் இருக்கா? சோ இங்க இருக்கிற கொரிஸ அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ரன் அப்படின்னு கொடுக்குறேன். என்ன ஆகுது? கிரியேட் ஆயிடுச்சா? என்னாச்சு? பப்ளிக்ங்கிற ஸ்கீமாஸ்க்குள்ள இந்த டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. இதெல்லாம் ஸ்கீமாஸ், கேட்லாக், இன்ஃபர்மேஷன், பிஜி இதெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்கீமாஸ். இந்த ஸ்கீமா பப்ளிக்ங்கிற ஸ்கீமாஸ்க்குள்ள யூசரோட எல்லாமே வந்துருச்சு. ஜஸ்ட் டேபிள் மட்டும் தான் கிரியேட் ஆயிருக்கு. இன்னும் டேபிளுக்குள்ள நம்ம கண்டென்ட் ஆட் பண்ணல. அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாமா? இதை டெலீட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றேன், வேணுக்கானது இங்க என்ன பண்றோமோ இதேதான் வெர்ஷன் 2லயும். ஓகேவா? எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இங்கேயும் இதே கான்செப்ட் தான், இங்கேயும் அதே மாதிரி தான். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இங்க இது எல்லாமே கனெக்ட் ஆயிடும். இப்போ இங்க பண்றது எல்லாமே இந்த இது கூட கனெக்ட் ஆயிடும். அப்ப நம்ம ஷோ பண்ணி பார்க்கலாம். சோ என்ன பண்ற, ரன் அப்படின்னு கொடுத்தனா என்ன ஆயிடுச்சு? கிரியேட் ஆயிடுச்சு. ரெண்டு டேபிள், ஒரு டேபிள் யூசருக்கு, இன்னொரு டேபிள் வேன்யூக்குன்னு சொல்லிட்டு டேபிள கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டேபிள்குள்ள கண்டென்ட் ஆட் பண்ணணும். கரெக்டா? அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற S3 எடுத்துட்டு நம்மளோட S3ல இருக்கிற URI, ஓகேவா, URI காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கிரெடென்ஷியல்ல இந்த கிரெடென்ஷியலை எடுத்துடலாம். இது வரையும் எடுத்துங்க. ஓகேவா? சோ ரோல்ஸோட ARN கொடுக்க போறோம். Shift to S3 ARN இருக்கா? காப்பி பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அப்போ எந்த ரீஜன்ல இதை கிரியேட் பண்ணிருக்கேன், API fund South -1, API fund South -1.
இருக்கா அதுவே? சோ ரன் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்ப ரன் ஆக ஆரம்பிக்கும். என்ன ஆகுது? மொத்த இந்த டேட்டா, இவ்வளவு பெரிய டேட்டா என்ன வரப்போகுது? அந்த டேபிளுக்குள்ள ரோஸ் அண்ட் காலம்ஸா வரப்போகுது. ரன் ஆயிடுச்சா? சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீட்டட். அதே மாதிரி எதுக்கு பண்ணலாம்? வேன்யூக்கு பண்ணிட்டு வந்துடலாமா? சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வச்சிடலாம். அகைன் பேஸ்ட் பண்ணிட்டு S3 ஓட இந்த ஃபைலோட URI credential பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே ரீஜன். சோ ரன் கொடுத்தனா இப்போ என்ன ஆயிடுச்சு? மொத்த டேட்டாவுமே வந்துருச்சு. இப்ப என்ன பண்ற? என்ன பண்ணலாம்? எல்லாமே முடிஞ்சிருச்சு, ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. செலக்ட் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ். ஓகேவா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா யூசரோட டேட்டா மொத்த டேட்டாவும் இப்போ ரன் ஆகும் நமக்கு. அப்போ நீங்க எப்படி பார்க்கணுமே பார்த்துக்கலாம். விஷுவலைஸா பார்க்கணும் பார்க்கலாம், டேட்டாவா பார்க்கணும்லாம் பார்த்துக்கலாம். என்ன ஆயிடுச்சு? நான் எவ்வளவுன்னு சொன்னேன், ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? இவ்வளவு டேட்டா இருக்கு அந்த இதுக்குள்ள. அப்போ நம்ம இப்படி பாத்துக்க வேண்டியதான் டேட்டாவை, எவ்வளவு டேட்டா இருக்குன்னு. ஓகேவா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் அப்படின்னு கொடுத்தேன்னா மொத்த யூசரோட லிஸ்டும் எனக்கு ஷோ ஆகும். இல்ல எனக்கு வந்து யூசரோடது மொத்தமும் வேணாம், ஜஸ்ட் யூசர் ஐடி மட்டும் வேணும் அப்படின்னா செலக்ட் யூசர் ஐடி ஃப்ரம் யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரன். யூசர் ஐடி மட்டும் லிஸ்ட் அவுட் ஆகும். இல்ல சிட்டி மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சிட்டி மட்டும் லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் வேன்யூ பார்க்கணும் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? மொத்த டேட்டா வந்துருச்சா? வேன்யூட டேட்டா வந்துருச்சு. அப்போ இந்த கொரி எடிட்டர்ல போயிட்டு இங்க இருக்கு செலக்ட். நம்ம இங்க கனெக்ட் ஆயிருக்கான்னு முதல்ல செக் பண்ணலாமா? ரெட்ஷிஃப்ட் கிளஸ்டர்ஸ்ல என்ன இருக்கு? இவ்வளவு இருக்கு. இதுல டெவ்ல பப்ளிக், பப்ளிக்குள்ள நம்மளோட ரெண்டு டேபிள்ஸ் யூசர்ஸ் வென்யூ ஆட் ஆயிடுச்சா? என்ன கொடுக்கலாம்?
என்ன ஆகுது? டெஸ்ட் அவுட் ஆகுதா? சோ இது யூசர் இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது நார்மலா இருக்கும். அவ்வளவுதான் இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ். இதே அங்க பண்ற ஸ்டெப்ஸ் தான் இங்கேயும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா இது அங்கேயும் கனெக்ட் ஆயிடும். இந்த கொரி எடிட்டர்லயும் உங்களுக்கு ரெண்டுமே சேமா கனெக்ட் ஆயிடும். வேற என்ன இருக்கு? மெயின் நியூ சிட்டி. புரியல. இதுக்கு ரெண்டுத்துக்கு கொடுக்கணுமா? அப்ப இங்க போய் தான் நம்ம பார்க்கணும். W3 ஸ்கூல்ல. சம்டைம்ஸ் பார்ப்போம். எங்க இருந்தது? கிளாஸ் கேன் பி கம்பைன்ட் வித் அண்ட் ஆர் கொடுக்கலாம். ரெண்டுமே கொடுக்கலாம். நம்ம எது தெரியலனாலும் இங்கதான் போயிட்டு பாக்குறது. ஓகேவா? W3 ஸ்கூல் MySQL போய் பாத்துக்கலாம். another one, இப்போ நம்ம MySQL கனெக்ட் பண்ணோம் கரெக்டா? MySQL டேட்டாபேஸ்ல எப்படி கனெக்ட் பண்ணீங்க? சர்வரோட கனெக்ட் பண்ணோம். ஐ மீன் AWS சர்வர் இருந்ததுனால சர்வரோட கனெக்ட் பண்ணோம். முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா MySQL ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு கொரி எடிட்டர். ஓகேவா? இந்த கொரி எடிட்டரை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த கொரி எடிட்டரை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கொரி எடிட்டர் மூலமா நம்ம ரன் பண்ணுவோம். நம்ம இப்போ AWS யூஸ் பண்றதுனால சர்வர் எடுத்து சர்வர்ல கனெக்ட் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கொரி எடிட்டர் யூஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் பண்ணாங்க. புரியல. இதுல யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அப்போ சர்வருக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சர்வர்ல கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். MySQL ஒர்க் பெஞ்ச். வேற என்ன இருக்குதுல்ல? சோ ஸ்னாப்சாட் எடுக்கணும்னா ஸ்னாப்சாட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? பேக்கப் மாதிரி ஸ்னாப்சாட் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சோ இதுவே இவ்வளவு காஸ்ட். ஸ்னாப்சாட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா காஸ்ட் அதிகமா போகும். சோ அதை மட்டும் பாத்துக்கோங்க. இது கிளியரா? ஸ்கீமாஸ்னா இப்ப என்ன தெரியுதா? அன்னைக்கு டேட்டா பேஸ்ல ஸ்கீமாஸ் ஒரு ஐடியா இல்ல. பட் டேட்டா பேஸ்ல ஸ்கீமாஸ் இருந்துச்சு. ஐ மீன் நம்ம கிரீன்ஸ்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணது கீழே ஸ்கீமாஸ் இருந்துச்சு. அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இதுதான் ஸ்கீமாஸ். இந்த பப்ளிக்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டேபிள் கிரியேட் பண்றோம். டேபிள்குள்ள ரோஸ் அண்ட் காலம்ஸ் கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது தான். இதுதான் டேட்டாபேஸோட காம்போனன்ட்ஸே. டேட்டாபேஸ், ஸ்கீமாஸ், டேபிள், ரோஸ் அண்ட் காலம்ஸ். டைனமோடிபில ஸ்ட்ரைட்டா டேபிள். நமக்கு டேட்டாபேஸும் கிடையாது, ஸ்கீமாஸும் கிடையாது. ஸ்ட்ரைட்டா டேபிள் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட ரோஸ் அண்ட் காலம்ஸ்குள்ள நம்மளோட டேட்டாவை இன்சர்ட் பண்ணிக்கிறது. ஆனா இங்க நம்ம கிரியேட் பண்ண தேவையில்ல. டேட்டாபேஸ் அதுவே ஆல்ரெடி கிரியேட் ஆயிடும். ஸ்கீமாஸும் கிரியேட் ஆயிடும். நம்ம டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேபிள்குள்ள நம்மளோட டேட்டாவை இன்சர்ட் பண்ணும். பட் ஆனா அங்க இல்ல, நம்ம இங்க கிரியேட் பண்ண வேணா, அதுவே கிரியேட் ஆகும். இதுதான் மூணுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். நீங்க ஃப்ரீ ட்ரையல்லையும் ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் ஓகேவா? ஃப்ரீ ட்ரையல்லையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதுலயும் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, டெலிட் பண்ணி விட்டுட்டுமா? ஏன்னா இது காஸ்ட். சோ உடனே டெலிட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் ஃப்ரீ ட்ரையல்ல பண்ணுங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்ப பாத்துட்டீங்களா? ஃப்ரீ ட்ரையலையும் என்னென்ன ஸ்டெப்ஸ் வருது அப்படின்னு பாருங்க. ஏன்னா அக்கௌண்ட் நிறைய பேருக்கு சஸ்பெண்ட் ஆயிட்டே இருக்கு. சோ அதனால ரிஸ்க் வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை.
ஓகேவா? கிளியரா? ரெட் ஷிஃப்ட் இதுல டவுட் இருக்கா ஏதாவது? நெக்ஸ்ட் போலாமா? ஆன்லைன் ஓகே மேம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிளவுட் ட்ரையல். கிளவுட் ட்ரையல்னா என்ன? கிளவுட் ட்ரையல் அப்படின்னு எங்க பாத்தீங்க? எஸ்பிரில பாத்தீங்க. அப்ப அது எதுக்கு? லாக் எடுத்து வைக்கிறது. எந்த லாக்? யூசரோட லாக் மட்டும் தான் எடுக்குமா? வேற என்ன லாக் எடுக்கும்? லாக்ங்கிறது என்ன மோதம்? ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் டேட்டா. வேற வேற என்ன சொல்லலாம்? லாக் லாக்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ஏன்னா லாக வச்சு நம்ம ஸ்ப்ளங்க் பார்ப்போம். ஸ்ப்ளங்க்ங்கிற டூலே லாக் மானிட்டரிங்காக ஒரு டூல் தான். லாக் அப்போ எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கும்? ஒரு சர்வர்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக், அனதர் ஒன் நார்மலா ஏதாவது பக்கெட்ல ஏதாவது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அக்சஸ் பண்ணிருக்காங்க, யாரோ டெலீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்? லாக வச்சு பார்ப்போம். அப்போ லாக்ங்கிறது எப்படி தெரியுமா? ஐ மீன் மானிட்டரிங் டீம்ல எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா இது மாதிரி மேல செட் பண்ணிடுவாங்க. பெரிய கம்ப்யூட்டர் செட் பண்ணிட்டு அப்போ லாக்ங்கிறது நம்ம சும்மா நார்மலா பார்ப்போம். அப்போ லாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு சார்ட்டாவோ ஒரு பையாவோ ஒரு அப்படி பண்ணி நம்மளுக்கு இப்படிதான் அப்படி நம்ம ஸ்ட்ரைட்டா பாக்குற மாதிரி இருக்கும். அப்படி நம்மளுக்கு செட் பண்ணி கொடுக்கறதா மானிட்டரிங் டீமோட வேலை. அதெல்லாம் மானிட்டரிங் டீம் பண்ணுவாங்க. நம்ம ஜஸ்ட் அந்த லாக நம்ம பார்த்துப்போம். என்னென்ன எப்போ கரெக்டா என்னென்ன ஆயிட்டு இருக்கு, சர்வர் எவ்வளவு சிபி யூட்டிலைசேஷன் எடுத்திருக்கு அப்படிங்கறது எல்லாமே நம்ம மானிட்டரிங் டீம்ல பார்ப்போம். அப்போ லாக்ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா? அப்போ இங்க கிளவுட் ட்ரையல்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா மொத்த அக்கௌண்டோட ஆக்டிவிட்டியையும் லாக் எடுத்து வைக்கும். ஓகேவா? மொத்த அக்கௌண்டோட ஆக்டிவிட்டியையும் யார் லாக் எடுப்பா? கிளவுட் ட்ரையல் எடுக்க போகுது. லாக்ங்கிறது பர்டிகுலரா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சர்வருக்கான லாக், ஐ மீன் பக்கெட்டுக்கான லாக் நம்ம கிரியேட் பண்றோம். கிளவுட் ட்ரையல் என்ன பண்ணோம் அப்படின்னா அக்கௌண்டோட ஃபுல் ஆக்டிவிட்டியும் என்ன பண்ணும் அப்படின்னா லாக் எடுக்கும். அப்ப அக்கௌண்டோட ஆக்டிவிட்டியை லாக் எடுக்கும் அப்படின்னா ட்ராக் யூசர் ஆக்டிவிட்டி அனதர் ஒன் அக்கௌண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிளவுட் ட்ரையல் என்ன இருக்கு? ட்ராக் யூசர் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன? ஏபிஐ யூசேஜ்னா புரியல. ஓகே. அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அப்போ அது எதுக்கு? ஏபிஐனா என்ன? என்னன்னா அப்ளிகேஷன் சிரிக்க முடியல உங்களால. ஓகே. அப்ளிகேஷன் ஏபிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்ஸ் நம்ம அனதர் அப்ளிகேஷன்ல இருந்து நம்மளோட அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்றாங்க அப்படிங்கறத அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். அனதர் அக்கௌண்ட்ல இருந்து சரி, அனதர் அப்ளிகேஷன்ல இருந்து சரி. ஓகேவா? அப்போ அதை அக்சஸ் பண்றாங்க அப்படின்னா அதுதான் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவோம். கண்டினியூஸ்லி லாக் யுவர் AWS அக்கௌண்ட் ஆக்டிவிட்டி. ஏன் என்ன ஆச்சு? சிரிக்காதீங்க. ஓகேவா? கண்டினியூஸ்லி லாக் யுவர் AWS அக்கௌண்ட் ஆக்டிவிட்டி. நம்மளோட அக்கௌண்ட் AWSல இருக்கிற மொத்த ஆக்டிவிட்டியும் லாக் எடுக்கும்னு சொன்னோமா? அப்போ ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணிட்டு ஈவன் ஹிஸ்டரி அப்படின்னு இருக்கும்.
இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் கரண்டா பக்கெட்டை டெலீட் பண்ணனா S3ல ரூட்டா டெலீட் பண்ண கரெக்டா. அப்போ SQL another one வேற என்ன நம்ம யூஸ் பண்ணோம்? இது எல்லாமே இப்போ நம்ம சினாரியோ பண்ணது இந்த ரெட்ஷிஃப்ட்ல இருந்து நம்ம பண்ணது. அப்போ மொத்தமா என்ன பண்ணிருக்கு இது லாக் கலெக்ட் பண்ணிருக்கா நம்ம இந்த அக்கௌண்ட்குள்ள என்னென்ன பண்ணோம். ஆனா இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா 90 டேஸ் வரையும் மட்டும்தான் இங்க இருக்கிற லாக் எல்லாமே இருக்கும். ஓகேவா 90 டேஸ் வரையும் மட்டும்தான் இந்த லாக் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இங்க இருந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படின்னா டெலீட் ஆயிடும். சோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லாக் அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா S3க்கு மூவ் பண்ணலாம். அப்போ S3யோட ஏன் கிளவுட் ட்ரையல கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு இப்ப புரியுதா? S3ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸா நம்மளுக்கு கிளவுட் ட்ரையல் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளவுட் ட்ரையல்ல இருக்கிற மொத்த லாகையும் நம்ம S3க்கு மூவ் பண்ணிடுவோம். சோ அதுதான் அதுல ஒரு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா. சோ அதை எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க போயிட்டு ஒரு ட்ரையல் கிரியேட் பண்ணுவீங்க. ட்ரையல்ல கிரியேட் ட்ரையல். அப்போ இது என்ன அப்படின்னா ரீஜன் பேஸ்டு சர்வீஸ் தான். பார்த்த ரெட்ஷிஃப்டும் ரீஜன் பேஸ்டு தான், இதுவும் ரீஜன் பேஸ்டு தான். அப்போ இந்த ட்ரையலுக்கு ஒரு நேம் மை ட்ரையல். another one ஸ்டோரேஜோட லொகேஷன். நம்ம நியூவா ஒரு பக்கெட்டும் கிரியேட் பண்ணலாம், இல்ல ஆல்ரெடி இருக்கிற பக்கெட் குள்ளயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா. அப்போ அதுவே கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த நேம்ல கிரியேட் பண்ணிக்கும். இந்த நேம்ல கிரியேட் பண்ணிட்டு இது வேற ஒண்ணும் இல்ல என்னன்னா அக்கௌண்டோட ஐடி. ஓகேவா. சோ என்கிரிப்ஷன் நம்ம பண்ண மாட்டோம். லாக் ஃபைல் வேலிடேஷன் அப்படின்னா என்ன? வேற இந்த லாக் வேலிடேஷன் அப்படின்னா என்ன? லாக் ஃபைல் வேலிடேஷன் என்ன இருக்கு? மாடிஃபை பண்ணிருக்காங்களா, டெலீட் பண்ணிருக்காங்களா, அன்சேஞ்ச் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம ஒரு அல்காரிதம் மூலமா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஓகே இது நம்ம கிளவுட் வாட்ச் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ஈவென்ட் டைப். 3 ஈவென்ட் டைப் இருக்கு. மேனேஜ்மெண்ட் ஈவென்ட், டேட்டா ஈவென்ட், இன்சைட் ஈவென்ட். அப்போ மேனேஜ்மெண்ட் ஈவென்ட் அப்படிங்கிறது கேப்சர் மேனேஜ்மெண்ட் ஆபரேஷன் பெர்ஃபார்ம்ட் ஆன் யுவர் AWS ரிசோர்சஸ். AWS குள்ள நடக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா மொத்தமா கேப்சர் பண்ணும். டேட்டா ஈவென்ட்ங்கிறது லாக் த ரிசோர்ஸ் ஆபரேஷன் பெர்ஃபார்ம்ட் ஆன் வித்தின் அ ரிசோர்ஸ் அப்படின்னா பர்டிகுலரா எந்த டேட்டாவை மட்டும் லாக மட்டும் ஸ்டோர் பண்ணணும். ஐ மீன் லாம்டால இருக்கிற லாக மட்டும் ஸ்டோர் பண்ணணுமா, இல்ல RDSல இருக்கிற லாக் மட்டும் ஸ்டோர் பண்ணணுமா, இல்ல ரெட்ஷிஃப்ட்ல இருக்கிற லாக மட்டும் ஸ்டோர் பண்ணணுமாங்கிறத நான் வித்தின் ரிசோர்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா இன்சைட் ஈவென்ட். அப்போ ஐடென்டிஃபை அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி, எரர் ஆர் யூசர் பிஹேவியர் இன் திஸ் அக்கௌண்ட். அப்போ அனதர் அக்கௌண்ட்ல இருந்து நம்மளோட இதுல வந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், லாக் எடுக்க முடியும். சோ நான் மேனேஜ்மெண்ட் ஈவென்ட்லயே போய்க்கிறேன். API நெக்ஸ்ட் வேற எதுவுமே கொடுக்காம கிரியேட் ட்ரையல் அப்படின்னு ஒரு ட்ரையலை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ரையல் கிரியேட் பண்ணியாச்சா அப்படின்னு செக் பண்றதுக்கு S3ல போய் பார்க்க வேண்டியதான். என்ன இருக்கும் S3ல ஒரு பக்கெட் கிரியேட் ஆயிருக்கும். பக்கெட்குள்ள டேட்டா எதுவுமே இருக்காது. இதுக்கப்புறம் தான் வர டேட்டா எல்லாமே அதுல லோட் ஆகும். கிரியேட் ஆயிடுச்சா? இந்த பக்கெட்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. இது ஃபைல் கிடையாது, ஃபோல்டர். ஓகேவா. AWS லாக் அப்படின்னு ஃபோல்டர். இந்த லாக்குள்ள இது என்ன அக்கௌண்ட் ஐடி. அக்கௌண்ட் ஐடிக்குள்ள கிளவுட் ட்ரையல். இதுக்கப்புறம் தான் இங்க இருக்கிற டேட்டா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆகும். இதுக்கப்புறம் வர டேட்டா எல்லாமே லோட் ஆகும். இப்படி கிரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆயிடும். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளவுட் ட்ரையல்ல இனிமே இந்த அக்கௌண்ட்குள்ள இந்த மொத்த அக்கௌண்ட்குள்ள யார் என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் இங்க வந்துடும். இதுக்கப்புறம் ஸ்டோர் ஆகும். கிளவுட் ட்ரையல்ல இருக்கும், பட் ஆனா இது ஒரு ஸ்டோரேஜ் காப்பி மாதிரி இங்க வந்துடும். ஆனா இங்க இருக்கிற டேட்டா டெலீட் ஆகும், இங்க இருக்கிற டேட்டா டெலீட் ஆகாது. ஓகேவா. பட் இப்போ உள்ள டேட்டா நம்ம புஷ் பண்ண தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்கா சிங்க் பண்ணிட்டோம்ல, அதுக்கு இதுக்கப்புறம் வந்துடும்.
பட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இங்க டேட்டா எல்லாம் வந்து லோட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் லோட் ஆகும். அப்போ நீங்க வெயிட் பண்ணுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் டெலீட் பண்ணுங்க. உடனே டெலீட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? அப்போ ஒரு டேட்டா லோட் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு அதை ஓபன் பண்ணி பாருங்க. டேட்டாலாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. கிளியர் அப்போ கிளவுட் ட்ரையல்? எஸ். ஓகே. சரி ஓகே. அப்போ நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன்.